வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் மது போதைக்கு அடிமையானவர்களுக்கு மறுவாழ்வு அளிப்பதாக கூறி மனித உரிமை மீறல் நடப்பது புதிய தலைமுறையின் கள ஆய்வில் தெரிய வந்திருக்கிறது. குடியாத்தம் காந்தி நகரில் குடிக்கு அடிமையானவர்களை மீட்பதாக வீடு ஒன்றை வாடகைக்கு எடுத்து குகன் என்பவர் கண்ணொளி அமைப்பு என்ற பெயரில் மறுவாழ்வு மையம் நடத்தி வருவதாக தெரிகிறது. இங்கு குடிப்பழக்கத்திற்கு அடிமையானவர்களை 90 நாட்களில் அப்பழக்கத்திலிருந்து திருத்தி நல்வழிப்படுத்துவதாக விளம்பரம் செய்து அதற்காக 30,000 ரூபாய் முதல் 50,000 ரூபாய் வரை பணம் வசூல் செய்து வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அந்த மையத்தில் சேர்க்கப்படுபவர்கள் மீது அதிக அளவில் மனித உரிமைகள் மீறப்படுவதாகவும் மிகவும் கொடுமையான முறையில் அடித்து துன்புறுத்துவதாகவும் புகார்கள் எழுந்துள்ளன. இதனையடுத்து புதிய தலைமுறை கள ஆய்வு மேற்கொண்டது. பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சந்தித்து விசாரித்த போது மிகவும் அதிர்ச்சியான தகவல்கள் கிடைத்தன. இரவு நேரங்களில் நிர்வாணப்படுத்தி கம்பால் அடித்ததாகவும் கை கால்களை கட்டி வாயில் துணியை வைத்து அடைத்து பாதங்களில் அடித்ததாகவும் பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்தனர். மையத்தில் வளர்க்கப்படும் நாயை விட்டு தங்கள் மீது சிறுநீர் கழிக்க வைப்பதாகவும் பாதிக்கப்பட்டவர்கள் மிகவும் மனவேதனையுடன் கூறுகின்றனர். பாலியல் கொடுமைகளும் செய்து துன்புறுத்துவதாகவும் ஆபாச வார்த்தைகளை கூறி பெல்ட் மற்றும் கட்டைகளால் அடிப்பதாகவும் அங்கிருப்பவர்கள் கூறுகின்றனர். அடிச்சு அம்மனமாக்கி என்னுடைய ஆண் உறுப்பை மற்ற ஒரு ஆணை வச்சு அடித்தாங்க. அது சொல்லவே எனக்கு நாக்கு கூசுது. அது இல்லாமல் காலைல எழுந்திரிச்சு பார்த்தா என் உடம்புல ஒட்டு துணி இல்லாமல் அப்படியே படுத்துனுக்கிறேன்னா எங்கே இருக்கிறேன்னு எனக்கு அப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெய்லியும் அடிக்கிறது, உதைக்கிறது, காலால் எட்டி மிதிக்கிறது, அம்மனமாகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் அவங்க டெய்லியும் அங்கே கொடுமை நடந்துகிட்ருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா எனக்கு போய் 2 நாளில் 3 நாள் மொட்டை அடித்தாங்க. மொட்டை அடித்து உட்கார வச்சுட்டாங்க. அதில் இருக்க முடியும். அதில் ஏற்கனவே இப்போ மாட்டின இருக்க முடியும். எப்படியாவது தயவு செஞ்சு நீங்கள் தலையெடுத்து அவங்கள எப்படியாவது வெளியே மீட்டுடுங்க. மேற்கொண்டு இந்த மாதிரி தவறு நடக்காமல் அந்த இதையை தடுத்துருங்க. அதில் மாத்திரை மருந்தோ எதுவுமே கிடையாது. ஒரு டாக்டரோ எதுவும் கிடையாது. வரையில் ரோட்டில் வரவன் ஃப்ரெண்டுங்க உதைக்கிறத தவிர வேறு எந்த மருந்து மாத்திரையும் கிடையாதுங்க. பயந்துக்குன்னு அவனுக்கு 15 லாரி இருக்குது. பெரிய பெரிய பணக்காரன், குடியாத்தில் எல்லாம் பணக்காரு, ரவுடிங்க, சித்தூரில் ரவுடிங்கிறான்றான். இந்த மாதிரி வெளியே போய் சென்டரை பற்றி எதுனா வெளியே சொன்னேன்னா குகனன்றவன் சொல்கிறது, வெளியே சொன்னேன்னா லாரி விட்டு ஏற்றிடுவான்றான். அதனால நாங்கள் பயந்துக்குன்னு இதை யாருக்கிட்டையும் சொல்ல